இந்தியாவில் வருமான வரித்துறை பான் மற்றும் ஆதார் இணைப்புக்கு புதிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது பான் கார்டை ஆதாருடன் இணைக்காதவர்களை தாக்கும் வகையில் உள்ளது. தற்போது சிலர் ஆதார் விண்ணப்பத்தின் போது முதலில் நியமிக்கப்பட்ட ஆதார் எண் மூலம் பான் கார்டை பெற்றிருப்பார்கள். ஆனால் தற்போது அந்த பான் கார்டை உண்மையான ஆதார் எண்ணுடன் அப்டேட் செய்ய வேண்டியுள்ளது. வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள இந்த உத்தரவு வரி ஒழுங்கு மற்றும் அடையாள சரிபார்ப்பை எளிதாக்கும் நோக்கத்தை கொண்டது. பான் மற்றும் ஆதார் இணைத்தல் மூலம் வரி ஏய்ப்பை தடுப்பதும் சரியான வரி பதிவுகளை உறுதி செய்வதும் வெகுமதியாகும். மேலும் இந்த முயற்சி இந்தியாவின் பொருளாதார மற்றும் வரி அமைப்புகளை டிஜிட்டல் அடையாள அமைப்புடன் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியாக இருக்கின்றது. இப்போதுள்ள நிலவரப்படி பான் மற்றும் ஆதாரின் இணைப்பை 2025 டிசம்பர் 31க்குள் நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறை முடிக்காமல் விட்டால் பான் கார்டு டீஆக்டிவேட் ஆகி பயனற்றதாக மாறும். அதன் பிறகு வருமான வரி தாக்கல் செய்வதும் பேங்க் கணக்குகளிலும் செயல்படுவதும் சிக்கலாக அமையும். இந்த இணைப்பை எவ்வாறு முடிப்பது என்பது பற்றி தெளிவான வழிமுறைகள் உள்ளன. முதலில் வருமான வரி இ-ஃபைலிங் போர்ட்டலுக்கு சென்று பான் விவரங்களை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும். அதன் பிறகு லிங்க் ஆதார் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். ஓடிபியை பரிசோதித்து விவரங்களை உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செயல்முறை முறையாக மேற்கொள்ளப்பட்டால் உங்கள் பான் மற்றும் ஆதார் இணைக்கப்படும் மற்றும் அதை சமர்ப்பிப்பதை உறுதிப்படுத்தும் மெசேஜ் கிடைக்கும். மேலும் இந்த இணைப்பை நிறைவேற்றாதவர்கள் கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கலாம். மேலும் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார சேவைகளையும் பெற முடியாது. இந்த இணைப்பின் மூலம் வரி ஏய்ப்பை தடுக்கவும், சரியான வரி பதிவுகளை உறுதி செய்யவும் மற்றும் அரசின் நிதி திட்டங்களின் பயன்களை பெற எளிதாக்கும் என்பது முக்கியமான நோக்கமாக அமைந்துள்ளது.